கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள கனியாமூர் தனியார் பள்ளி விடுதியில் தங்கி +2 படித்து வந்த மாணவி ஸ்ரீமதி கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 13ஆம் தேதி பள்ளி வளாகத்தில் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். இதைத் தொடர்ந்து மாணவி மரணத்திற்கு நீதி கேட்டு ஜூலை 17ஆம் தேதி நடந்த போராட்டம் கலவரமாக மாறியது. மாணவி மரண வழக்கை விசாரிக்க சிபிசிஐடி காவல்துறையினரும் கலவர வழக்கை சிறப்பு புலனாய்வு குழு காவல்துறையினரும் விசாரித்து வந்த நிலையில் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர். இந்த நிலையில் மாணவி கொலை செய்யப்படவில்லை, தற்கொலை செய்து கொண்டதற்கான முகாந்திரம் இருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்கனவே தெரிவித்திருந்தது. இதனையே உச்சநீதிமன்றமும் உறுதி செய்தது. இதனைத் தொடர்ந்து மாணவி ஸ்ரீமதியின் தாய் செல்வி இந்த வழக்கு தொடர்பான ஆவணங்களையும் ஆதாரங்களையும் மிகவும் தெளிவான முறையில் வழங்க வேண்டும், மாணவி மரண வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட பின் ஜாமீனில் வெளிவந்த பள்ளி ஆசிரியர்கள் ஹரிப்பிரியா, கீர்த்திகா ஆகிய இருவரையும் மீண்டும் வழக்கில் சேர்க்க வேண்டும் என வலியுறுத்தி மீண்டும் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனு மீதான விசாரணை முதலில் விழுப்புரம் நீதிமன்றத்தில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கள்ளக்குறிச்சி நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. சுமார் 3 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த இந்த வழக்கு விசாரணையின் நிறைவாக கள்ளக்குறிச்சி நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. அதாவது, மாணவி ஸ்ரீமதியின் தாய் செல்வி தனது மகள் மீதான வழக்கில் உரிய முறையில் விசாரணை செய்யப்படவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். ஆனால் வழக்கு விசாரணை சட்டப்படி நடைபெற்றது. கைப்பற்றப்பட்ட சிசிடிவி ஆதாரங்களில் சந்தேகத்திற்கிடமாக எதுவும் இல்லை. பலத்த காயங்களால் மரணம் ஏற்பட்டது என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் பாலியல் வன்கொடுமை சாட்சிகள் எதுவும் இல்லை. நோட்டில் இருந்த கடிதம் மாணவி ஸ்ரீமதியின் கையெழுத்து என உறுதி செய்யப்பட்டுள்ளது என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் புதிய ஆதாரங்கள் அல்லது ஆவணங்கள் எதுவும் மனுதாரர் வழங்கவில்லை, விசாரணையில் தவறு காணப்படவில்லை என்பதால் மனுதாரர் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை நிராகரிப்பதாக கள்ளக்குறிச்சி தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்ற நீதிபதி ஜெயவேல் தீர்ப்பு வழங்கியுள்ளார்.